அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஜாதகத்திலீங்க லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தினுடைய அதிபதி. நீங்க லக்னத்து 1 நின்னுட்டீங்கன்னா லக்னத்திலிருந்து 7ஆம் இடம். அந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தினுடைய அதிபதி கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகம் லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் இருந்தான்னு வைங்க, அவங்களுக்கு அமையக்கூடிய திருமணமே அதிர்ஷ்டமான திருமணமா இருக்கும். அந்த திருமணத்தினால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த 9ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தான்னு வைங்க, 7ஆம் அதிபதி 9ல் இருந்தா திருமணத்தினால் அதிர்ஷ்டம், திருமணமே அதிர்ஷ்டமான திருமணம். அதே நேரத்துல அந்த 9ஆம் அதிபதி 7ல் இருந்தான்னு வைங்க, அமையக்கூடிய வாழ்க்கை துணையே அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7ஆம் பாவகம்ங்கிறது திருமணத்தை குறிக்கிற பாவகம், வாழ்க்கை துணையை குறிக்கிற பாவகம். 9ஆம் பாவகம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கிற பாவகம், பாக்கியத்தை குறிக்கிற பாவகம். அந்த பாவகத்துக்கு பேரே லட்சுமி ஸ்தானம், திரிகோண ஸ்தானம், சுகஸ்தானம், லட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கிய ஸ்தானமான 9ஆம் அதிபதி, அதிர்ஷ்டஸ்தானமான 9ஆம் அதிபதி 7ல் இருக்கிற போது அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினால அதிர்ஷ்டம், வாழ்க்கை துணைய அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணையா அமையும். ஆண் ஜாதகத்தில் இருந்தா வரக்கூடிய மனைவி அதிர்ஷ்டக்கார மனைவியா இருப்பா, மனைவியால அதிர்ஷ்டம் கிடைக்கும். பெண் ஜாதகமா இருந்தா வரக்கூடிய கணவன் அதிர்ஷ்டக்கார கணவனா இருப்பா, கணவனால அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்படி 7ஆம் பாவகத்தினுடைய அதிபதி 9ல் இருந்தால் திருமணத்தால் அதிர்ஷ்டம், திருமணமே அதிர்ஷ்டம். 9ஆம் அதிபதி 7ல் இருந்தா அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையினாலேயே அதிர்ஷ்டம். சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845 170 353. சரிங்களா? வணக்கம்.